ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ளவர். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ளவர். அவர் இரக்கம் உள்ளவர் என்பதால் தான் திருப்பாடல் 119:77 தாவீது இப்படி செபிக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் பிழைத்திருக்கும்படி, வாழ்ந்திருக்கும்படி, ஜீவித்திருக்கும்படி உம்முடைய இரக்கங்கள் எங்கள் மீது இருப்பதாக. அந்த இரக்கம்தான் ரத்தமாக மாறுது. அந்த ரத்தம் தான் நம்ம சுத்திகரிக்குது. நம்ம எல்லாம் மீட்டு கொண்டு ஆண்டவரின் சொந்த பிள்ளைகளாய் மாற்றி அமைக்கிறது. அவர் பரிவு உள்ளவர். தன் பிள்ளைகள் படுகிற வேதனையை கண்டு மகிழ்ச்சி அடைகிற கடவுள் அல்ல. துக்கத்தை கண்டு துயரத்தை கண்டு மகிழ்ச்சி அடைகிற தேவன் அல்ல. மாறாக அவர் பரிவு உள்ளவர். மத்தேயு நற்செய்தி 14:13 வாசிக்கிறோம். 14:13 3 நாட்கள் கூட்டம் முடிந்த பிறகு பசியோடு இருக்க மக்கள் வழியிலே மயங்கி விழுந்து விடுவார்கள் என்று எண்ணி அவர்களுக்கு உணவு கொடுக்கல சொல்லுகிறார். அந்த சம்பவம் நமக்கு தெரியும். 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு அவர் ஆணுடைய வல்லமையிலே அந்த உணவை பகிர்ந்து அளித்தார். பிள்ளைகள் மீது பரிவு கொண்டார். ஆயினில்லா ஆடுகள் மீது அவர் பரிவு கொண்டார் என்று வாசிக்கிறோம். ஆக உங்களுடைய என்னுடைய கடவுள் நம்முடைய துன்பத்தை, துயரத்தை, வேதனையை, கலாபனையை, நெருக்கடியை கண்டு கடி கொடுக்கிற, கண்டும் காணாத கடவுள் அல்ல. மாறாக இரக்கம் கொடுக்கிற கடவுள், பரிவு கொடுக்கிறவர்கள். இரக்கம் கொடுக்கிற, பரிவு கொடுக்கிற கடவுளை நாம் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம். அவர் இரக்கத்தை, பரிவை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.